எடுத்துக்காட்டு 1.14 a சமம் -2 -1 0 1 2 மற்றும் f is a to b என்ற சார்பானது f of x சமம் x² plus x plus 1 மேல் சார்பு எனில் b ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே ரைட். இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தந்திருக்காங்க, ஸோ அதை நம்ம வந்து தீர்வில் எழுதலாம். தட் இஸ் தீர்வு சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, -2 -1 0 1 2ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க, தட் இஸ் f இஸ் எப்படி இருக்கும்னா a to b இருக்கும். இப்போ அதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், f of xங்கிறது x² plus x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, அப்போ அதை போட்டுக்கோங்க. f of x ஈக்குவல் டு என்னென்னு போடணும், தட் இஸ் x² plus x plus 1. ஓகே ரைட். இப்போ இந்த எக்ஸுங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம், தட் இஸ் ஏலேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம், அப்படி தானே. ஓகே, இப்போ இங்கே ஏல என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், f of -2 ஃபஸ்ட்டு போடணும். ஓகே, f of -2 போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f of -1 போடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f of 0 இருக்கா, ஸோ 0 போடலாம். நெக்ஸ்ட்டு f of 1 போடலாம். அடுத்து f of 2 போடலாம். ஸோ இது ஒரு லிஸ்ட் அவுட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படியெல்லாம் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே ரைட். இப்போ நம்ம டேரெக்டாக இதை அப்ளை பண்ணலாம். பாருங்கள், f of -2 போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக தானே -2 போட்டிருக்கோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 the whole square போடுங்க, ப்ளஸ் -2 + 1ன்னு போடுங்க. ஓகே, இப்போ -2 × -2 இல்லையா, அதனை ஸ்கொயருக்கு அர்த்தம். ஓகே, அப்போ என்ன வருது, 2 2 4 ஆகுது, -× ப்ளஸ் ஆகிடுது. அப்போ இதுக்கு பதிலாக 4, ஸோ இதுக்கு பதிலாக 4 போட்டாச்சு. இப்போ ப்ளஸ் × மைனஸ் நமக்கு என்ன தெரியும், மைனஸ். அப்போ -2 + 1, அப்போ 4 2 போச்சுன்னா எவ்வளோ, 2 2 + 1 = 3. ஓகேவா. ஸோ அப்போ -2 போடும்போது இங்கே பாருங்கள், -2 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், ஸோ 3 கிடைக்குது. ரைட். இப்போ -1 போடுங்க. ஸோ -1 the whole square ப்ளஸ் -1 + 1. ஓகே, எப்படி போடலாம், -1 × -1 -1 × -1 ஓரணும் ஒன்று தான், மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ இப்போ +1 தானே. ஸோ இப்போ 1 இங்கே ப்ளஸ் × மைனஸ் என்னவா மாறும், தட் மீன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, ஆமாம், ப்ளஸ் × மைனஸ் மைனஸ். அப்போ -1 + 1, அப்போ இந்த 1க்கு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், f of -1 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1ங்கிற ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் f of 0 தானே போடணும். f of 0 போட்டிங்கன்னா 0² ப்ளஸ் of 0 + 1 அப்படின்னு போடலாம். அப்போ 0 + 0 + 1 that is equal to 1. ஸோ f of 0ன்னு போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு, 1ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் f of 1 போட்டு பார்க்கலாம். 1² + 1 + 1 என்ன கிடைக்குது, 1 + 1 + 1 that is equal to 3. நெக்ஸ்ட் 2 இருக்கா, அப்போ 2² + 2 + 1. ஸோ அப்போ 2 2 4 + 2 + 1 that is 4 + 4 + 2 + 1 4 + 2 + 1 = 7. இப்போ நம்ம அந்த ஏங்கிற செட் எழுதிக்கலாம். தட் இஸ் இது வந்து என்னது ஏ, இது வந்து என்னது பி. ஓகே, செட் எழுதியாச்சு. ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷனே எங்கேருந்து இருக்குது, a to b. ஓகேவா. அப்போ இங்கேருந்து போகிற இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, தட் இஸ் f of x வந்து என்னவா இருக்குது, தட் இஸ் x² + x + 1 இருக்குது. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வந்துச்சு, ஸோ ஏல என்னென்னலாம் இருக்குது நமக்கு தெரியும். தட் இஸ் -2, அடுத்தது -1, அடுத்தது 0, அடுத்தது 1, அடுத்தது 2. ஓகே ரைட். ஓகே, இப்போ -2 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருந்தது, தட் இஸ் 3ன்னு கிடைச்சிது. அப்போ நம்ம இதை 3 இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிதுன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ -1ன்னு போடும்போது என்ன கிடைச்சிருந்தது நமக்கு, ஸோ 1ன்னு கிடைச்சிருந்தது இல்லையா. ஸோ -1க்கு என்னென்னு கிடைக்குது, ஸோ 1ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 0ன்னு போடும்போது என்னென்னு கிடைச்சிது, ஸோ 1ன்னு கிடைச்சிது இல்லையா. அப்போது 0ன்னு போடும்போது நமக்கு என்னது, 1 தான் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 1ன்னு போடும்போது என்ன கிடைச்சிருந்தது, 3. ஓகேவா. ஸோ இப்போ 1ன்னு போடும்போது மறுபடியும் எகெயின் 3 தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் 2ன்னு போடும்போது 7 கொடுக்குது, புது நம்பர். ஸோ அப்போ 7 கிடைக்குது. இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, 7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ அதோட நம்மளது என்ன ஆச்சு, இப்போ பாருங்கள் இதில் இந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது உறுப்புகள் என்னென்னா 3 1 7, அந்த 3மே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆச்சு, இங்கே வந்து மேப்பிங் நடந்திருக்கு. அப்போது இது நிச்சயமாக ஒரு மேல் சார்பு தான்.